வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மேக்ஸ் எக்ஸாம், அதாவது ரிவிஷன் எக்ஸாம் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போது வந்து இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு 1ஆம் தேதி வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த 1ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு 3 நாள் வந்து டைம் இருக்குது. அந்த 3 நாளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 சாப்டர்ஸ், இந்த 4 சாப்டர்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸ் தான். ஸோ இந்த 4 சாப்டர்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கோப் பண்ணலாம் மார்க்ஸை, அதுவும் வந்து எப்படி சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வித் எக்ஸாம்பிள், அது எந்த எக்ஸாம்பிள், அதே போல் எக்ஸசைஸில் எந்த சம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லா சாப்டர்ஸ்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதாவது இந்த சாப்டரோட நேம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கற்றுட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் பற்றி இருக்குது. அதே போல் இன்டெக்ரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே வந்து பேசிக் வந்து 12th மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 12th இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதாவது பிடிஏ கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க இந்த 5 மார்க். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 சாப்டர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அட்லீஸ்ட் 7th சாப்டரில் எனக்கு தெரிஞ்சு 2 5 மார்க் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிடுங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து 7.7 and then 7.9. நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் 7.7, 7.9, 7.13 13, 7.14, 7.15, 7.17, 7.18, 7.38, 7.39, 7.60, 7.61, 7.63, 7.65. 7.65 வந்து அதாவது 2020 பேட்ச் இருந்தாங்கள்ல, அந்த பேட்ச் அப்போது அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்துருக்க மெயினான ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே இருக்குது. அதே போல் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் 5 to 10, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் நம்மளுக்கு ஒரு 6 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதே போல் எக்ஸசைஸ் 7.2ல் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 4 கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 7.5ல் வந்து 12th ஒன் மட்டும். அதே போல் எக்ஸசைஸ் 7.7ல் ஃபஸ்ட்டில் 3rd ஒன், அதே போல் 3rd ஒன், இதுவும் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதே போல் எக்ஸசைஸ் 7.8ல் 4லேருந்து 12 வரைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் 5 மார்க்காக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மார்க்ஸை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. 5 மார்க்ஸை மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு கொடுங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எந்தெந்த 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த 5 மார்க்ஸை கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க சம்ஸை நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 5 மார்க்லேயே வந்து எல்லா கான்செப்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிடும். அப்போது நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து அதிகமாக படிக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஈஸியாக போய்டும். ஏன்னா அந்த டாப்பிக்கே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கொஷின்ஸை மறக்காமல் படிங்க. அதே போல் 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பிடிஏ கொஷின்ஸ் என்னென்னா எக்ஸாம்பிள்ஸில் வந்து 8.4 and 8.7. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 எக்ஸசைஸ் மட்டும்தான். இந்த 2 எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இது பேசிக் தான். அதே போல் டெலிட்டட் போர்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு படிப்பீங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். பரவாயில்ல, நம்மளுக்கு ரெடியூஸ்டு பண்ணிட்டாங்க, அங்கே போய் படிச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ். இப்போது இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னாலே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். 8th சாப்டர் வரைக்கும் கம்மி தான். அப்போது எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 8.4 and 8.7,
எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.1ல் 4, 5, 6, 7 இந்த 4 கொஷின் தான். அதே போல் எக்ஸசைஸ் 8.2ல் 5, 8, 9, 10 இந்த 4 சம்ஸ் தான். இது மட்டும்தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் 8th சாப்டர். அடுத்து வந்து நம்ம 6th சாப்டர் பார்க்கலாம். 6th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப பெரிய சாப்டர்னே சொல்லலாம். இது ரொம்ப பெரிய சாப்டர் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஈஸியஸ்ட்டு தான். குட்டி குட்டி எக்ஸசைஸாக தான் இருக்கும், நிறையா சம்ஸ் இருக்கும். பட் ஆனால் தரவு பண்ணிடலாம். இல்லை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 6.3, 6.5, 6.6, 6.7, 6.8, 6.16, 6.22, 6.23, 6.33, 6.34, 6.35, 6.36, 6.37, 6.43 and 6.44. இந்த சம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம்பிள் சம்ஸ். 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லா சாப்டர்ஸ்லேயுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பிடிஏ கொஷின்ஸ்லேருந்து தான். பிடிஏ கொஷின்னா என்னென்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலியமாக நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பிடிஏங்கிறாங்கன்னா இது மட்டும்தான் ரீசன். அதே போல் நம்ம ஏன் வந்து அதிகமாக எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸை மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் மெயினாக கவர் பண்ணுவாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட், எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்களே பார்த்துக்க சொல்லலாம், மேபி அவங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க கணக்கில் இருப்பாங்க. அதனால தான் அவங்க மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு. ஸோ அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் நம்மளுக்கு வரதும் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். அதனால் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நீங்கள் தரவாக படிச்சுட்டு போங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து அதிக சம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனால் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அதனால் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் பப்ளிக் எக்ஸாம்னா கூட அதுலேயும் அப்படி தான் கேட்பாங்க, அப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் சம்ஸை விட எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் அதுக்குன்னு எக்ஸசைஸ் படிக்காமல் போயிடாதீங்க, அதுலேயும் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்லா தரவாக பண்ணிட்டு போங்க. அதே போல் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.1ல் பார்த்திங்கன்னா 8, 9, 10. எக்ஸசைஸ் 6.2ல் 8, 9, 10. எக்ஸசைஸ் 6.4ல் 8, 6. எக்ஸசைஸ் 6.5ல் 2, 3. எக்ஸசைஸ் 6.6ல் 6. எக்ஸசைஸ் 6.7 அண்ட் எக்ஸசைஸ் 6.8 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அதனால் அந்த 2 எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. யார் படித்தாலும் சரி, அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் அதே போல் அதில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து எல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப் எனி கொஷின் இன் எக்ஸசைஸ் 6.7 அண்ட் எக்ஸசைஸ் 6.8. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி கவர் பண்ணாலே போதும். நம்மளுக்கு அந்த 2 மார்க் 3 மார்க் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். அதை வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். சம்ஸ் வைஸ் பார்க்காதீங்க, கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. கான்செப்டை வந்து பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொடுத்துருக்க போர்ஷன் 5, 6, 7 சாப்டர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதே போல் மோஸ்ட் டிஃபிகல்ட் சாப்டர்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். பட் இதுதான் வந்து ரொம்ப பேசிக் சாப்டர்ஸ் ஃபார் இன்ஜினியரிங். யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட் பேசிக் சாப்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 12th ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஹெல்ப் பண்ண போகிறோம். அதுவும் வந்து எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை எப்படி வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஒவ்வொன்றும் டாப் டு பாட்டம் வந்து நம்ம
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் எப்படி நம்ம சென்டம் ஸ்கோப் பண்ணலாம், அதே போல் டாப்பர்ஸோட சீக்ரெட் டிப்ஸ் நிறைய இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி தூங்காமல் படிக்கிறது, இதுலேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் எப்படி நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் அதாவது நல்ல மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் இந்த சேனலில் இனிமேல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 12th பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் நீங்கள் என்ன படிக்கலாம், டாக்டர் படிக்கலாமா, இன்ஜினியர், அதை பற்றி அது சம்மந்தமான விஷயங்கள், அதாவது இன்ஜினியரிங்னா எப்படி படிக்கணும், அதாவது எந்த கோர்ஸ் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், எந்த டைமில் அப்ளை பண்ணணும், அது எப்படி, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதுலேருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல். அதே போல் இப்போது மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.